ஹலோ லிங்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். வெள்ளிக்கிழமை இரவு நேர வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இரவு என்ன பண்ணுறேன்னா கோதுமை தோசை கோதுமை மாவும் அரிசி மாவும் கலந்த தோசை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஊற்றுறது எப்படி ஊற்றுறது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை டெய்லி அரிசி மாவு தோசையை சாப்பிடாம ரெண்டு மிக்ஸ்டா? ரெண்டு மிக்ஸ்டு. நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? டே பரவாயில்லாம இருந்துச்சு. வெள்ளை சமைச்சனால எனக்கு ரெஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். நாளைக்கு வெள்ளை சமைக்கணுமா? ஆமாம், 7:30 மணிக்கு சமைக்கணும். 1 மணி நேரம் லேட்டாக போகலாம். ஓ, அப்போ 8 மணிக்கு போகலாம். ஆஹா, 1 மணி நேரம். நான் கிளம்புறதை விட 1 மணி நேரம்னா இப்போ கிளம்புறது 7 மணிக்கு போய் கிளம்புவேன், 8 மணிக்கு போகலாம். அப்படித்தானே? 7:30 மணிக்கு போகணும். 7:30 மணிக்கு தான் நான் வெள்ளை தான் எந்திரிக்கணும். என்ன காய் சமைக்கிறேன்னு தெரியல. அப்புறம் இன்னைக்கு எங்கேயும் போகலையா? நாங்கள் எங்கே போகிறோம்? அப்புறம் இன்னைக்கு காலையிலேருந்து என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? இன்னைக்கா காலையில் சமைச்சிட்டு அது பணியாரம் கூலி பணியாரம் சுட்டோம். வெல்லம் போட்டு இந்த மாவில். காலையிலே குழி பணியாரமா? இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸ். காலையிலேருந்து வேறு எதுவும் வேலை? ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூலி பணியாரம் சுட்டோம். மதியம் லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க? அதே தான் உனக்கு கொடுத்து விட்டதே தான். இது சாம்பார், சவுச்சவு சாம்பார், பீட்ரூட்டு பொரியல். ஈவினிங் செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்களா? இல்லை, இன்னைக்கு ஊற்றல, நேசானே ஊற்றணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றினா இன்னைக்கு ஊற்றலாம். இப்போ தான் எல்லா ஊர்லேயும் திருவிழா வந்து முடிஞ்சிருக்கு. அப்படியா? ஆர்த்தாமலை பார்த்துட்டீங்க? இன்னும் எந்தெந்த கோயில் மம்மி பார்க்கணும்? கொன்னீர் மாரியம்மன் மட்டும் பார்க்கணும். 5 மாரியம்மனையும் பார்க்க வச்சிருச்சு. ஆமாம். அது என்னைக்கு பிளான் பண்ணிக்கிங்க? அது ஞாயிற்றுக்கிழமை போகலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். சண்டேவா மம்மி? சண்டே போகலாம்னு நினச்சிருக்கேன். எப்படி போக முடியுதான்னு தெரியல. எதுவும் நம்ம கையில் இல்லை. ஆனால் நாளைக்கு இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன். மாவாட்டுறதுக்கா? மாவாட்டுறதுக்கு. எத்தனை உலக்கு போட்டிருக்கீங்க? 7 உலக்கு போட்டிருக்கேன். 1.25 உலக்கு உளுந்து. அப்புறம் இந்த தோசைக்கு ஊற வச்சுருக்கேன். தக்காளி தோசைக்கு. காலையில் தக்காளி தோசையா? ரொம்ப லேட்டாக வேகிறதுக்கு. கோதுமை தோசை கொஞ்சம் தீ வச்சோம்னா இதாகிடுது ஃப்ரெண்ட்ஸ். கருகி போயிடுது. தீ விடலைன்னா இந்த மாதிரி வேகாமல் போயிடுது. நெருப்பு. இப்போ வழிக்கு நம்ம அடிக்கடி கோதுமை தோசை ஊற்ற காரணம் என்ன? நல்லா இருக்கு. சப்பாத்தியோட கோதுமை தோசை சாப்பிடவே மெத்துன்னு போகுது. எங்களுக்கெல்லாம் அதே நல்லா இருக்கு சப்பாத்தியோட. சப்பாத்தி சின்ன பிள்ளைய நிறைய இருக்கிற இடத்துல பண்ணலாம். சாதம் கொஞ்சம் கிடக்கு. சாதத்தில் தண்ணி ஊற்றிக்குமா? இதில் ஒரு சாதம், இதில் ஒரு சாதம். இது என்ன மிக்ஸி கப்பில் இங்கே வச்சுருக்கீங்க? அதில் ஏலக்காய் முழுக்கணும். ஏலக்காய் அந்த பணியாரத்துக்கு முழுக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸா? ஆமாம். குழி பணியாரம். மளிகை நம்ம என்ன லெஃப்ட்லலாம் எடுக்கிறீங்க? ஆமாம், கிளியாமல் எடுக்கணுமே அப்படின்னு பார்க்குறேன் என் பேரனுக்கு. அப்போ கல்லை திருப்பி எடுக்க வேண்டியது. கல்லை திருப்பி விட்டா இல்லை, வெந்துருச்சுன்னா வெந்த சைடை திருப்பி எடுக்க வேண்டியது.
அந்த சைடு தீ நல்லா எரியுது. ம் பத்தியா எடுத்து வந்துருச்சு. அதான் நீ என்ன சாப்பிட்ற? எப்போ மம்மி? சாதமா தோசையா? எனக்கு எதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆம்லெட் போட்டுருவேன். சாதத்துக்கு ஊற்றிக்கலாம் ஒன்றும் இல்லை, தயிர் தான் ஊற்றிக்கணும். இல்லைன்னா தோசையை சாப்பிடு. இது எவ்வளோ மம்மி கரைச்சிங்க மாவு? ஒரு 6 பாக்கெட் கரைச்சேன், 1/2 கிலோ மாவில். கொஞ்சம் அரிசி இது மாவு இருந்துச்சு, அதோட இதையும் இது கலந்து. அதனால தான் வெள்ளையா இருக்கு, இல்லைன்னா சிவப்பு கலர். மம்மி அந்த காலத்துலலாம் இப்படி வேர்க்குமா மம்மி? வேர்க்கும். நைட்டெல்லாம் கஞ்சி தான் குடிப்போம். இப்படி டிஃபன்லாம் பண்ணி சாப்பிட மாட்டோம். கஞ்சியும் மிதுக்க ஊற்றுறது தான் முக்கால்வாசி நைட்டு. கஞ்சியும் வெங்காயமா? கஞ்சியும் வெங்காயம் இல்லை, மிதுக்க ஊற்ற. மிதுக்க ஊற்ற அப்போவே மிதுக்க ஊற்ற தான் இருக்குமா? மிதுக்க ஊற்ற, சுண்டை ஊற்றல், எல்லா ஊற்றலும் இருக்கும். வீட்டிலே போடுவீங்களா எப்படி? இல்லை வாங்குவா, தெரியல, அது தெரியல. நான் சின்ன பிள்ளை தானே, இப்போ சாப்பிட நைட்டு சாப்பிட்டு திருப்தியப்படுவான். அந்த கஞ்சியே அவ்வளோ வாசமாக இருக்கும். புரியுதா? இந்த கஞ்சியே அவ்வளோ வாசமாக இருக்கும். குட்டி தோசை தாரணேஷ். குட்டி தோசை. குட்டி தோசை. குட்டி தோசைன்னா கூட ஊற்றலாம். ஆமாம், அவன் ஆட்டெல்லாம் கேட்பேன். ஆட்டு இது இந்த சிக்னல் மாதிரி, அதெல்லாம் நமக்கு ஊற்றுறீங்க. அவங்க வீட்டில் அதுக்குன்னே குழி வாங்கி வச்சுருக்காங்க, அதுக்குன்னே கல். அதில் ஊற்றுனா அந்த டிசைன் வந்துடும். நீங்கள் ஈவினிங் என்ன இந்த கல்லில் ஊற்றுருந்தீங்களா? அந்த குழிப்பணியார்கள் இங்கே பாருங்க கைஸ், கவுத்து போட்டு வச்சுருக்காங்க அந்த கல். இந்த காட்டுறேன் பாரு, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழிப்பணியார்கள். இந்த கல்லில் ஊற்றுனீங்களா? இந்த கல்லில் ஊற்றுறேன். எத்தனை ஊற்றலாம்? 2, 5, 2, 7 ஊற்றலாம் ஒரு நடைக்கு. ஆமாம். அந்த கல்லெல்லாம் எங்கே மம்மி வாங்குனீங்க? அதெல்லாம் எனக்கு வச்சது இல்லையா, ஆயா வச்சது. உங்களுக்கு என்னென்ன வச்சா கல்? தோசை கல், வடைச்சட்டி எல்லாமே வச்சாரு. வேற என்ன சீடு? நிறைய முழங்காம இருக்கு. எனக்கு வத்தல் இருந்தால் சாதத்தை சாப்பிட்டுருவேன். இல்லை உங்களுக்கு கல்யாணத்துக்கு என்ன மம்மி கொடுத்தாங்க? எனக்கு கல்யாணத்துக்கு பருவசையில் கொடுத்துட்டே செஞ்சார். பொருள் எல்லாரும் சரி மாதிரி 5 அடுக்கு பித்தளை ஜாமான் சரி நான் வச்சு தான் செஞ்சார். சில்வர்லாம்? சில்வர்லேயே 5 அடுக்கு. 5 அடுக்குன்னு என்ன? அடுக்கு சட்டி ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்குது. அதெல்லாம் செஞ்சு வச்சு செஞ்சார். வேற பித்தளைலாம்? பித்தளைலாம் பித்தளை 5 அடுக்கு, அண்டா வச்சிடலாம். அப்படிதான் வச்சார். தங்கம் எவ்வளோ போட்டாங்க? தங்கம் 30 அன்றைக்கி நமக்கு தொண்டை கட்டியிருக்க அன்றைக்கி. ஆமாம், சரியாது. அதுக்கு எதுவும் பண்ணி குடிச்சிருப்பீங்க? இந்த மருந்து குடித்தா அது கேட்கல. அது இப்படி வேர்த்து ஊற்றுனா எப்படி கேட்கும்? வேர்த்து 3 மணிக்கு வேர்த்து. எனக்கு 4 இல்லை. ஆம்லெட் வேணுமா? ஆம்லெட் முடிஞ்சா போடுங்க. போட்டு சாப்பிட்டோம் காலையில். முடிஞ்சா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம்.
கொடுத்தாரு முட்டாம் கட்டுவேண்ணா இல்லை நாளைக்கு காலையில் கொடுத்துருவா. நாளைக்கு காலையில். இப்போ தான் தீனியெல்லாம் திண்ணியில கேக்கு அது இதெல்லாம். கேக்கா எங்கே வாங்குனீங்க? கேக்கு புதுக்கோட்டை மகாராஜா பேக்கரி. நைட்டு வாங்குற கேக்கு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முத்துமினா இந்த தோசை எடுத்துக்கோ. வெளியே போய் விளையாண்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பிள்ளைய நல்லா கூட்டிகிட்டு போய் விளையாடிட்டு இன்னும் உள்ள பசங்களோட. என்னென்ன விளையாட்டு? என்னமோ வீடு கட்டி விளையாடினாங்க, என்னமோ சமைச்சாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. வழிக்கு நம்ம சாயந்தரம் வெளியே நின்று வேடிக்கை பார்த்தீங்களா? ஆமாம். பப்பாளி காய் தேறிச்சா? தேரல. கொய்யாக்காய் முடிஞ்சு போச்சு. ஆமாம். வேறு பின்னாடி கத்திரிக்காய்? பின்னாடி கத்திரிக்காய் காய்ச்சி பறிக்கல இன்னும். பின்னாடி கத்திரிக்காய்? பின்னாடி கத்திரிக்காய் இன்னும் வரல. முன்னாடி தான் காய்ச்சிருக்கு. ஆமாம். முன்னாடி அடுத்து ஒரு மரத்து ஒரு செடியிலே எத்தனை இருக்கு? ஒரு செடியில பிஞ்சு தான் இப்போ விட்டுருக்கு. ஒரு காய் தான் இருக்கு எல்லாத்துலேயும். 5 செடியில் 5 காய். அது பறிக்கணும். நாளைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம். நாளைக்கு பறிக்க போறீங்களா? நாளைக்கு இல்லை, இப்போ பறிக்கும். பறிக்கும்போது காட்டுறேன். காட்டுறேன். பறிக்கும்போது காட்டணும் வியூவர்ஸ். உனக்கு எத்தனை தோசை வேணும்? 5. போதுமா? என்ன சாப்பிட வச்சுக்கியா? நீங்கள் அங்கே வச்சுருக்க பெருங்காய டப்பிலெல்லாம் பெருங்காயம் இருக்கா? இருக்கு, ஆனால் சாஞ்சிருக்கு. எது? அந்த பெருங்காயம் இல்லை, தூள் பெருங்காயமே வாங்குறது இல்லை. ஏன்? தூள் பெருங்காயம் என்னமோ வாங்குறது இல்லை. அதில் என்னத்தை முன்னுக்குறாங்களோ தெரியல. எல்லாமே கலப்படங்கிறாங்க. அதனால் கட்டி பெருங்காயம் மட்டுமே வாங்குறேன். இது விலை கூட தான். ஆனாலும் இது கட்டி பெருங்காயம் ஒரிஜினலாக இருக்கும். அதான கஷ்டம் இல்லை, முணுக்கணும் பண்ணணும். அது ஈஸியாக இருக்கா உங்களுக்கு சமைக்கிறது? கஷ்டம். அதுக்கு தூளே சமைக்கிறதுக்கு கஷ்டம். கொஞ்சம் டைம் எடுத்து சமைக்கிறது. அது குழம்புல கரைஞ்சிருமா சீக்கிரமா? சூட்டு கரைஞ்சிரும்ல. ஆனால் கனமாக இருந்தால் கிடையாதுண்ணே. அப்படியே ரொம்ப கனமாக இருந்தால் கிடையாது. வலிக்கணும். திங்கக்கிழமை தமிழரோட பிறப்பு. அப்படியா? ஆமாம். சித்திரம்னா? ஆமாம். அப்பா, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும். அவ்வளோதான். எல்லாருக்கும் தமிழ் வருட வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். திங்கக்கிழமையா? தமிழ் வருடத்துக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? விஷயத்தை காணுவோம். கேரளாவில் அதே முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். ரிஷிகனி ஆங்கில வருட பிறப்புக்குள்ளே காணுவீங்க. நம்ம தமிழ் வருட பிறப்பு எல்லாமே வருட பிறப்பெல்லாம் சுபிட்சமாக இருக்கணும்ல. அதுக்காகத்தான் 2 வருட பிறப்புமே காணிடுறது. ரிஷிகனின்னா அது என்ன? பழமெல்லாம் வாங்கி வச்சு பணம் நகை எல்லாம் வச்சு 12 மணிக்கு எழுந்திரிச்சு கண் முடிக்கிறது. கண்ணே இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கே இல்லையா? 12 மணி தான் அடுத்த நாள் ஆயிடுதுல்ல. ஆமாம். அதேமாரி அது முடிச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷமா முடிச்சிருக்கீங்க? வாழ்க்கை சூப்பராகிடுச்சா? அது சம்பிரதாயம். காய்ஸ். இன்னும் துன்பம் கலந்து தானே வரும் வாழ்க்கையில். ஒரே சந்தோஷமா வராது, ஒரே சங்கடமா வராது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். படத்தில் சொல்கிறேன் எல்லாத்தையும். ஆமாம், எல்லாத்தையும் கடந்து தான் போகணும்.
ம் வாழ்க்கை கசப்பு இனிப்புக்கு அடுத்தது தான் வாழ்க்கை. ம் எல்லாத்தையும் ஏற்றுக்க பழகிக்கணும். ம் வழிக்கு நம்ம வேறு என்ன அட்வைஸ் கொடுப்போம்? வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்க பாருங்க. ம் என்னை கேட்டா ம் அதை மாற்றவங்க நம்ம நினைக்கக்கூடாது. என்ன நடக்குதோ அது அப்படியே நடக்கணும். அதை ஏற்றுக்க பழகிக்கணும். எந்த மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள. மறுபடியும் குட்டி தோசையா? ஆமாம், நம்ம எதையும் வலுக்கட்டாயமாக மாற்றிருக்கோம். மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணி அது வேறு எதுலேயும் கொண்டு வந்துவிட்டு அதனால் எதையும் மாற்றுறதுக்கு முயற்சி. ஆமாம், அது வாழ்க்கை எந்த போக்கில் போகுதோ காலம் போகிற போக்கில் நம்ம போயிட்டே இருக்கோம். போட்டு தோசை ஊற்றிக்குவேன். என்ன ஊற்றிக்குவேன்? ஆட்டி போட்டு இப்படி இப்படி இதயம் போட்டு. இதயம் போட்டு. அது இப்போ எல்லா சின்ன பிள்ளைகளுமே லைக் பண்ணுது இல்லை? ஆமாம், அது மாதிரி அவர் கல் வச்சுருக்காரு. ம் அந்தந்த ஷேப் இருந்தால் மோல்டு ரூமுக்கு மாதிரி. ஆமாம், அந்தந்த ஷேப்பில் மாவு ஊற்றினோம்னா என்ன வேணாலும் பண்ணுறேன். அழுகிற மம்மி மாவே காலி பண்ணிட்டீங்க. மாவே காலி பண்ணிக்கலாம். ம் டப்பியில் மாவு கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், போதும். ம் நம்ம சாதம் வேணால் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் உனக்கு முட்டை ஆம்லேட் வேணால் போட்டு தருவேன். நாளைக்கு காலையில் போட்டுக்கலாம். சரி, தாரணேஷ் இவா அழுகிற மம்மி விளக்கு திரி மாத்துறாங்க காய்ஸ். இந்த மாத்திரை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பூ பறிச்சு வைக்கலையா மம்மி? இன்னைக்கு பூ பறிச்சு வைக்கல, பார்க்கல. நான் பூ என்ன காய்ச்சிருக்குன்னே பார்க்கலையா? பார்க்கல, இருந்துச்சா இவங்க சுற்றுவாங்க மருகா பறிப்பான்னு வந்தேன். இவங்களும் போகல. ம் அதனால பறிக்கல. இந்த வெங்கடாச்சலபதி ஃபோட்டோ எங்கே மம்மி வாங்குறீங்க? திருப்பதியில் தான் வாங்கினோம். திருப்பதியில் தான் வாங்கிட்டோம். அது கவரை கூட பிரிக்கல, அப்படி இருக்கு. கவர் பிரிச்சா பழசா போயிடுச்சு. இந்த இதுவும் கவர் பிரிக்கல. இதெல்லாம் கவர் பிரிச்சிட்டோமோ? சரி, வாங்கிப்போம். இங்கே திரி மாத்துறாங்க காய்ஸ். பழைய திரியை எடுத்து போட வேண்டும். இங்கே பாருங்க, தொடக்க சொன்னேன், தொடக்கவே இல்லை. இந்த இடம் அப்படி இதுவாக இருக்கு. எண்ணெய் டப்பியிலே இருக்கா? ஆமாம், இதெல்லாம் தொடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு திரி எடுத்து இரண்டாக கட் செய்ய வேண்டும். கட் பண்ணிட்டு இப்படி திரியிட்டு வைக்கணும். நாளைக்கு என்ன சமைக்கிறேன்னு பார்த்துட்டு படுக்கணும். என்ன இருக்குன்னு தெரியல. கேஸ் அமர்த்தணும். கேஸ் அமர்த்தணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.